பார்க்கர் பார்க்கர் மாமி போயிட்டாரு. ஹாய். அம்மா கையில் அடிச்சிருச்சா? ஓ எவ்வளோ பெருசாக இருக்குது பபுளைசரு. ரொம்ப நாள் ஆச்சு. எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, டோக்கியோ தூக்கிட்டு இன்றைக்கி ஒரு ரவுண்டு போக போகிறோம். ஸோ இப்போ நம்ம வந்து கன்னியாகுமரி தான் வந்து போக போகிறோம். கன்னியாகுமரி போயிட்டு சன்ரைஸ் பார்க்க முடியுமா? வாய்ப்பு இல்லைன்னு தான் நினைக்கிறேன். சரி அப்படியே சுற்றிட்டு ஃப்ரெண்டு ஒருத்தவங்க வந்து கேட்டுக்கே பண்ணுறேன்னாங்க. ஸோ அவங்களுக்கு அப்படியே வந்து பாய் பாய் சொல்லிவிட்டு அப்படியே வந்து வரும். ஓகேவா? ட்ரெயின் கூட கொஞ்சம் தான் ரேஸ் போட்டிருக்கலாமா? போச்ச ட்ரெயினை ஓட்டா கடிக்கிறோம். ட்ராக் ரேஸு அது ஓட்டா கடிச்சிருச்சு. போச்சா? சே, இந்த சவுண்டு கேட்கும்போது எப்படி இருக்குன்னா, அப்படியே வந்து ஒரு ஜெட்டில் போகிற மாதிரி இருக்கு. அப்படியே அப்படி இருக்குது. எக்ஸாஸ்ட் வேற லெவலு. பா, பெட்ரோல் போட்டு போயிடலாம். எவ்வளோக்கு போடலாம்? 1000 ரூபாய்க்கு போடுவோம். ஆனால் தான் கொஞ்சமாச்சும் இருக்கும். 1000 ரூபாய்க்கு போடுங்க. 111 ரூபா 98 பைசா. நாசமாக போச்சு. ஒரு ரீல்ஸ் ஒன்று எடுப்போம். என்ன நீங்கள் வந்து இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணாமல் இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு போய் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஏன்னா கொஞ்சம் அப்டேட்ஸ்லாம் வந்து இன்ஸ்டாகிராமில் உடனுக்குடன் வந்து கிடைக்கும். சே, ரயில்வே கேட்டில் இங்கே வந்து மாட்டிக்கிட்டேன்னா பெரிய பருப்பு மாதிரி திருக்கிட்டு வந்தேன். மாட்டிக்கிட்டே பங்கு. வாடா 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 சொல்லிக்கிட்டு. இந்த பைக்கில் வந்து இதுதான் ஒரு பெரிய 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 மைனஸு R15ல. என்ன அப்படின்னா, நம்ம இப்போ ஒரு 4th or 5th கியரில் போயிட்டுருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். இல்லை ஒரு 6th கியரில் போயிட்டுருக்கோன்னா ஒரு வேகத்தோட வருது அப்படின்னா டக்குன்னு வந்து ஸ்லோ பண்ணுவோம். சரிங்களா? ஸோ அப்படி ஸ்லோ பண்ணும்போது ஒரு கியர் டவுன் பண்ணுவோம், இல்லை 2 கியர் டவுன் பண்ணுவோம். அதுக்கடுத்து சரி மூவ் பண்ணால் போகாது. இது 3வது கியர் இருந்தாலும் போகணும்னு நினச்சா போகாது. ஒரு மாதிரி வந்து பம்மும். ஸோ அதனால் என்ன பண்ணுவோன்னா வந்து 2nd கியர் வந்து போட வேண்டியது இருக்கும். அதான் எனக்கு பிடிக்காத ஒரு விஷயம் R15ல. கியர் ரொம்ப டவுன் பண்ணுற மாதிரி இருக்கும். 3rd கியரில் கொஞ்சம் மூவ் பண்ணுற மாதிரி இருந்தால் கொஞ்சம் ஈஸியாக வந்து இருக்கும். பட் அதுக்கு வாய்ப்பு இல்லை ராஜா. 2nd கியர் தான் நீங்கள் மூவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிடும். சம்டைம்ஸ் 1st கியர் கூட. ஒரு விஷயம் நான் வந்து பண்ணலான்னு இருக்கிறேன். பட் எனக்கே அது ஹியூமனிட்டியா கிரிஞ்சியா என்ன இலவுன்னெலாம் எனக்கு தெரியாது. பட் அப்பப்போ மனசில் தோன்றுறது தான். இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக வந்து ட்ரை பண்ண போகிறேன். சரிங்களா? என்ன அப்படின்னா, அங்கே ஒரு நாய் வந்து அடிபட்டு இறந்து கிடக்குது. சரிங்களா? அதாவது நடு ரோட்டில் இருக்குது, அடிபட்டு இறந்து கிடக்குது. ஸோ அதனால் வந்து பைக்கில் வர்றவங்க கீழே வரதுக்கான சான்சஸ் இருக்குது. அதெல்லாம் 2வது பட்சம். எனக்கு இது மாதிரி அடிபட்டு கிடந்தால் பார்க்கறதுக்கு ரொம்ப பாவமாக இருக்கும். இழுத்து சைட்லேயாவது போட்டு போனால் அது இந்த ரோட்டில் வந்து ஐயோ இப்போ தான் அடிபட்டு கிடந்த போலுக்க. ரோட்டில் வந்து அது வந்து ஸ்மாட்ச் ஆகி ஒரு மாதிரி நஞ்சு பிஞ்சு ஒரு மாதிரி போயிடும். ஸோ அதனால நான் இழுத்து சைடில் போட்டு வரலான் இருக்கேன். வெறுங்கையால் தொடுற அளவுக்கு எனக்கு தைரியம் கிடையாது சாமி. அதனால் கண்ணாடி தாள் வச்சு யாரும் இன்னும் ஏற்றிட்டு போயிடாங்கடா, அப்புறம் நான் இப்படி கிடப்பேன். ஜீசஸ், காட் பிளஸ் யூ மை சைல்ட். உனக்கு வந்து உன்னுடைய ஆத்மா பரலோகத்தில் சேர்வதாக. கொஞ்சம் அங்கங்கே காலை கிளப்பிட்டு ஓடாமல் இருந்திருந்தா அடிபடாமல் இருந்திருப்பேன். வாங்க இறகும். சரி, அவ்வளோதான். கையில் அழுக்கப்படல. சமரத்த கரையாக இருக்குது. இது வந்து எனக்கு வந்து ஹைவேஸில் போகும்போது ரொம்ப தோணுன ஒரு தாட்டு. பட் கேமராவில் காட்ட வேணும்னு தான் நினச்சேன். என்னப்பா பண்ணுறது, இப்படிலாம் ஏதாவது பண்ணி வீடியோ போட தான் நீலாம் பார்க்குறீங்க. அப்படி ஆகிப்போச்சு. வீடியோக்காக இல்லை, பண்ணலாம். எனக்கு ரொம்ப நாள் தோணுச்சு இந்த மாதிரி அடிபட்டுலாம் தனியாக ஒதுக்கி சைட்லேயாவது போடலாம்ல. ஏன்னா அது அடுத்து பார்க்கும்போது அப்படி நஞ்சு போயிருக்கும். அதை சே இப்போ தான் அடிபட்டுருக்கு. ஜஸ்ட்னா ஒரு ரத்தம் கூட எனக்கு ஆயலை. ஓகே, லெட்ஸ் மூவ். இதெல்லாம் நமக்கு செட்டமாகுதுரா பிளாக்கு. இது பார்த்தனா இழுத்து சைடில் போட்டு போயிட்டே இரு, அவ்வளோதான். வரும்போது ஒரு பூனை அடிபட்டு கிடந்துச்சு. இறங்கி இழுத்து சைடில் போடலான்னு தான் பார்த்தேன்.
பட் அப்போ மனசு வரல. ஒருவேளை அப்போ கல்லஞ்சமாக இருக்கலாம், இப்போ கொஞ்சம் நல்லஞ்சமாக வந்து மாறிடுச்சுன்னு நினைக்கிறேன். ரைட், ஓகே. இனிமேல் ஹைவேஸில் இந்த மாதிரி ஏதாவது அடிபட்டு கிடந்தா அதை இழுத்து சைடில் நம்ம போடுறோம். ஓகேவா? இன்னிலேருந்து உறுதிமொழி எடுப்போம். ஓகேவா? சரி, ஓகே, போகலாம். அங்கே 6:30 வர சொன்னாங்க. மணி இப்போவே வந்து 6:35. இப்போதைக்கு என் மைண்டில் உடனே தோன்ற ஒரு விஷயத்த நான் வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். இது வந்து கேமரா முன்னாடி சொல்லலாமா இல்லைனா யூடியூப்பில் சொல்லலாமா அப்படிங்கிறதுலாம் எனக்கு தெரில. இந்த நாய் இழுத்து போட்டேன் தெரியுமா? சரிங்களா? ஸோ இப்போ அது வந்து மைண்டில் வந்துட்டு, சரி ஓகேடா, அந்த நாய் இழுத்தல்ல, அதை அப்படியே ஜூம் அவுட் பண்ணி ஒரு கட் பண்ணி அதை தம்ப்நெயிலாக போட்டுக்கலாம்டா. ஏன்னா அது வந்து நாய் வந்து ரத்தத்தோடு இருக்குது, நீயும் வந்து அதை கையை பிடிச்சி இழுக்க. ஸோ 2 பேரும் கிட்டத்தட்ட கீழே விழுந்த மாதிரி தான் தெரியும். அதை அப்படியே கட் பண்ணி தம்ப்நெயிலாக போட்டோன்னு வச்சுக்கோங்க, வியூஸ்லாம் நிறையா வரும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து என் மைண்டு வந்து சொல்லுது. ஹார்ட் என்ன சொல்லுது அப்படின்னா, என்ன ஒரு கேவலமான பொழப்பாயிட்டோம்ல நம்ம. எப்படி இருந்த யூடியூப்பு இப்படி ஆயிடுச்சு. அடுத்தப்பட்ட என்னத்துக்கு? அதை தான் நீங்கள் விரும்பி பார்க்குறீங்க. உங்களுக்கு ஒரு விஷயம் காட்டியே ஆகணும். என்ன அப்படின்னா, நம்ம டோக்கியோ இருக்குது பார்த்தீங்களா, டோக்கியோவில் நல்லா ஸ்பீட் போயிட்டு ஃபுல் சிஸ்டம் எக்ஸாஸ்ட் சேஞ்ச் பண்ணிக்க. சரிங்களா? அப்படியே நான் ஒவ்வொரு கியருக்கும் நல்லா ஸ்பீட் போயிட்டு குயிக் ஷிஃப்ட் போட்டுகிட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், கிளச் பிடிக்காமல் டொப் டொப் டொப்னு வந்து வெடிக்கும். அந்த சவுண்டு செம்ம மஜாவாக இருக்கும். நீங்கள் வந்து கேட்டு பாருங்கள். சரிங்களா? நான் இப்போ பேசவே இல்லை, எக்ஸாஸ்ட் நோட் மட்டும் வந்து என்ஜாய் பண்ணுங்கள். ஃபஸ்ட் கியர் மூவ். எக்ஸாஸ்ட் நோட்டு செமையா இருந்துச்சா? மஜாவா இருந்துச்சா? வேற லெவலு. இங்கே வந்துட்டு இந்த இடத்துல ஒரு சின்ன ஃபோட்டோஸ் வந்து எடுத்துகிட்டு போனேன். சூப்பராக இருக்குது கேமரா ஆங்கிளுக்கு. இது செம்மையாக இருந்துச்சு. இப்போவே ஜோடியாடா சரிடா, நல்லா இருந்துட்டு போடா. இதில் நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தங்க கடை வச்சுருக்குறாங்க. கடையில் இருக்காங்களா இல்லையான்னு சொல்லி பார்ப்போம். இன்சென்ஸ். ஹாய் ப்ரோ, எப்படி இருக்கிறீங்க? சும்மா ஒருத்தங்க கேட்டுக்கே பண்ணலான்னு வந்தாங்க. அப்படியே நம்மளும் வந்து பார்த்துட்டு அப்படி போகலான்னு இருங்க. பைக் விட்டு வரேன். ஹாய் சொல்லுங்கள் ப்ரோ. ஹாய் சொல்லுங்கள். ஸோ இதுதான் அவங்க 2 பேரும் வந்து போகிற பைக்ஸு. ஆல் தி பெஸ்ட் சொல்லிக்கலாம். அண்ட் நீங்களும் கொஞ்சம் ஆல் தி பெஸ்ட் சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும். ஓகேவா? ஸோ ஃபுல் பேக்கேஜாக இருக்கிறாங்கப்பா. யோயோ, இவ்வளோ பேக்கேஜை கட்டிட்டு கல்யாணத்துக்கு அப்புறம் போக போகிறீங்க, அது என்னது ப்ரோ அது? சரி, ஓகே, வச்சுக்கோங்க, பத்திரமா வச்சுக்கோங்க. நான்லாம் போனோம்னா ஒரே ஒரு டேங்க் பேக் மட்டும் தான் எடுத்துகிட்டு போகணும்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கிறேன். கேட்டுக்கே பண்ணுறவங்கள சிறப்பாக வந்து வழியனுப்பிச்சு வச்சாச்சு. இப்போ கடைசியாக நம்மளோட ஃப்ரெண்டுகிட்ட பாய் சொல்லிவிட்டு நம்ம வந்து கிளம்பலாம். ப்ரோ பாய் ப்ரோ, பாப்பண்ணா. ஓகேவா? பாய். எதுவும் ப்ராப்ளமா ப்ரோ? தானா? தமிழ் தானா? ஓகே 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 ஓகே. இல்லை, நான் தான் நிற்கிறீங்களே, எதுவும் பிரச்சனையானு சொல்லி கேட்க தான் வந்தேன். 8,000 வேற ரோல் ப்ரோ. ஓ, பைக் காட் வின்ஸ். ஸோ மக்களே, யாராவது பார்த்தீங்க அப்படின்னா வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகேவா? பார்த்துருக்கீங்களா? நீங்கள் பார்த்துருக்கீங்களா? ஓ, சூப்பர் சூப்பர். நான் அதான் சாரி ப்ரோ. அப்படியா? ஓ, தேங்க்யூ ப்ரோ, தேங்க்யூ ப்ரோ. 8000 கிலோமீட்டர் க்ளோஸ் பண்ணிருக்காங்க ஆல் ஓவர் இந்தியா. வேற லெவல். இந்த மாதிரி ஒர்த்தபிளான ஆளுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தலைவா. சும்மா ஓகேவா? பாய். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் அண்ட் டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப், லைக் அண்ட் ஷேர். தேங்க்யூ ஸோ மச். பாய். மறந்தாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களே.